4 ஸ்லைஸ் ப்ரெட்டு, 2 வாழைப்பழம், கொஞ்சமாக பால் இருந்தால் போதும். சூப்பரான பனானா சாண்ட்விச் பண்ணலாம். இதுக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. சின்ன கப்பில் பால், திக்கான பால், 2 வாழைப்பழம், சுகர் வந்து நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது கேரமல் பண்ணுறதுக்காக தான். சின்ன க்யூப் பட்டர், கொஞ்சமாக பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை வந்து நம்ம கேரமல் பண்ணிக்கலாம். நான் சுகர் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு மேலே ப்ரெட் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. ஃப்ளேம் குறைச்சியே இருக்கட்டும். இதுக்கு மேலே வந்து ஒரு சைடு மட்டும் நான் வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு சைடு அப்படியே காலியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம். புளிக்காத வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போடுங்க. நல்லா இதே கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா திக்கான பால், அதை நல்லா மேலே போட்டுக்கலாம். பாதி அளவு பால் போட்டுக்கிட்டு மீதி திருப்பி போடும்போது அந்த மீதி பால் போட்டுக்கிறேன். பாருங்கள், கம்மி ஃப்ளேம்னே நல்லா வேகட்டும். வாழைப்பழம் உள்ளே நல்லாவே வெந்துடும். நம்ம ஃப்ளேம் குறைச்சி தானே வைக்கிறோம், அதனால். பாருங்கள், இந்த கேரமெல்லாம் நல்லா பிடிச்சிடுச்சு ப்ரெட்டில், சூப்பராக இருக்கும். இப்போ மீதி பாலையும் மேலே ஊற்றிட்டு ஃப்ளேம் குறைச்சி வச்சு நம்ம செஞ்சு எடுக்கலாம். உங்களுக்கு மேலே கூட கொஞ்சம் வாழைப்பழம் வேணும்னா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு மேலேயும் கொஞ்சம் திருப்பி போடலாம். நான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா உள்ள ஸ்டஃபிங்கே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், அதை மேலே தூவி விட்ட மாதிரி போட்டு நம்ம திருப்பி போடும்போது அந்த பாதாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். பாதாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக வாழைப்பழமும் மேலே கொஞ்சமாக வைக்கிறேன். இது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஃப்ளேமை. அவ்வளோதான். பாருங்கள், இந்த பாதாம் வந்து மேலே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். அதனால் நான் கொஞ்சமாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான இந்த சாண்ட்விச் வந்து பனானா போட்டு செய்கிறதால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான சாண்ட்விச் நீங்களும் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.